நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த தியரம். இந்த தியரம்ங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற அதே தான். என்ன கொஸ்டின் அப்படின்னா y dash plus ay equal to b. ab ரெண்டுமே ஃபங்க்ஷன், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா எழுதுவோம்ல, அதாவது y இன்டூ if இன்டகிரல் if b of x dx plus c எழுதுவோம். அப்புறம் இந்த ஐஎஃப் வந்து ரெண்டு சைடு கொண்டுருவோம். பொதுவாக இந்த ஐஎஃப்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பேஜ் கூட வேண்டாம், அதாவது இப்ப நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுக்கு எப்பயும் போல நீங்க சம் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் ஏ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதுவீங்க. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபிட்டல் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும், சரிங்களா? ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, தீரத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இ பவர் ஏ எக்ஸ் எழுதிக்கலாம். அப்ப எப்பயும் போல நம்ம ஃபார்முலா படி எழுதணும்னா ஒய் இன்டூ ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகிரல் ஐஎஃப் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதணும். இப்ப ஐஎஃப்ங்கிறது இ பவர் ஏஎக்ஸ், ஏ ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் ஏ ஆஃப் எக்ஸ். அப்ப இன்டகிரல் இ பவர் ஏ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. அடுத்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த இதை கொண்டுருவோம். ஸோ இ பவர் மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ் இன்டகிரல் இ பவர் ஏ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி இ பவர் மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து சைன்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, இதை வந்து பையின்னு டிஃபைன் பண்ணிட்டு சொல்யூஷன், அதாவது சொல்யூஷனுங்கிறத அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சை பிளஸ் சி பை அப்படின்றத மாதிரி அவங்க கொண்டு வராங்க அந்த தியரத்துல, சரிங்களா? இப்ப பாருங்க தியரம் பாருங்க, தெரியுதா? சைங்கிறது அங்க நம்ம எழுந்த மாதிரியே இருக்கா? இங்க ஏ வந்து இந்த எக்ஸும் எக்ஸ் நாட்டும் போட்டுருக்காங்க. ஏன் b continuous function define ஆன interval I கொடுத்திருக்கிறனால சார். நான் போன இதுலயே சொன்னேன், என்ன சொன்னேன்? பி ஆஃப் எக்ஸ எங்க டிஃபைன் பண்றீங்களோ அதுக்கு லிமிட் போடணும்னு. அப்ப பி ஆஃப் எக்ஸ நீங்க எங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க? ஐன்ற இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணிருக்கீங்க. அவங்க ஐங்கிறது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சம் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் நாட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இன்டகரோட லிமிட் வந்து எக்ஸ் நாட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க, புரியலன்னா கேளுங்க. ஓகே, அப்ப இது ஓகே தானா? சோ இதை வந்து சை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்காங்க. நல்லா கீழே கவனிச்சு பாருங்க. திரும்ப பை ஒன், அதாவது நான் பையன்னு சொன்னதை வந்து இவங்க பை ஆஃப் ஒன் அப்படின்னு எடுத்திருக்காங்க, தெரியுதா? எடுத்துட்டு கடைசி சொல்யூஷன் எப்படி இருக்காங்க? சை பிளஸ் சி பை ஒன். இப்போ எப்பயும் நம்ம பண்றதுதான். இவங்க தீரத்துல அதுக்கு வேற வேற நேம கொடுத்து அவங்க வேற வேற மாதிரி போடுறாங்க. ஆனா இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தா ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்த இது வரைக்கும் பார்த்த எல்லா செக்ஷன்லயும் நம்ம யூஸ் பண்றது ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒய் ஐஎஃப் இன்டகிரல் ஐஎஃப் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து யூஸ் பண்றோம். வேற எந்த ஃபார்முலாவும் நம்ம இதுல யூஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ இந்த தீரத்திலயும் அதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸஸா எல்லா தீரத்திலையும் சொல்ற மாதிரி நீங்க எந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் அந்த சொல்யூஷன் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே அதான் சொல்லியிருக்கோம். எந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் சொன்னோம். அதே மாதிரி இந்த தியரத்துக்கும் செட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த தியரம் என்ன கேஸ் அப்படின்னா அந்த ஏபி ரெண்டுமே ஃபங்க்ஷனா இருக்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன்.
புரியுதா இல்லையான்னு பாருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. பொதுவா மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரேர் தான். அதனால எக்ஸாம்பிள் கொஸ்டினை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணா கூட நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு டைம் சேவிங் எக்ஸாம்ல, வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்ல எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம டைம் சேவ் பண்ண நமக்கு நல்லது. ஸோ இதான் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. அப்ப கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, பி ஆஃப் எக்ஸ் இது ஏ ஆஃப் எக்ஸ். நம்ம ஏ வந்து கான்ஸ்டன்டா இருக்கா இல்ல கண்டினியூஸா இருக்கா, அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கா, இதெல்லாம் எதை பத்தியும் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம எப்பயும் ஒரே ஃபார்முலா தான், IF ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் ஏ ஆஃப் எக்ஸ், அதாவது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அப்ப இன்டகிரல் காஸ் எக்ஸ் பண்ணா என்ன வரும்? சைன் எக்ஸ். ஸோ இ பவர் சைன் எக்ஸ் ஒய் இன்டு IF இன்டகிரல் IF பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. இதான் ஃபார்முலா. அப்ப ஒய் இ பவர் சைன் எக்ஸ் இன்டகிரல் இ பவர் சைன் எக்ஸ், இங்க என்ன இருக்கு? சைன் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. சரி, இப்ப இதை எப்படி இன்டகிரேட் பண்றது? sin x cos x sin 2x divided by 2 ன்னு போட்டுக்கலாமா சார்? இல்ல, sin x பதிலா ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணலாமா சார்? என்ன போட போறீங்க? சார் sin x-க்கு பதிலா ம், ம், t-ன்னு எடுத்தா e பவர் t ம், t இன்டு dt-ன்னு எடுத்துக்கலாம். ம். அப்புறமேட்டு அதை udv-ல பண்ணா சிம்பிளிஃபை ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. அப்ப நான் sin x வந்து t-ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப sin x t-ன்னு எடுத்தா நான் dx இப்ப ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப sin x பண்ணா என்ன கிடைக்கும்? cos x dx is equal to dt. அப்ப இந்த மொத்த cos x dx-க்கு பதிலா நான் dt போட போறேன். அப்ப இ பவர் டி, இந்த sin x-க்கு பதிலா t பிளஸ் சி. அப்ப y இ பவர் sin x. இதை வந்து இந்த இன்டகிரல் யூடிவி ஃபார்முலா. அப்ப இன்டகிரல் யூடிவி ஃபார்முலால நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நான் வந்து பெர்னோலி மெத்தட்ல எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பொதுவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ வர்ற டேர்மை அப்படியே வச்சுக்கிருவேன் ஃபர்ஸ்ட். இப்ப இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ வர்றதுன்னா இதான். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு டேர்மை ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணி போடணும். ஸோ இ பவர் டி இன்டகிரேட் பண்ணா அதே தான் கிடைக்க போகுது. முதல் பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அடுத்து இதை இன்டகிரேட் பண்ணுவேன். இதை இன்டகிரேட் பண்ணா இ பவர் டி பிளஸ், பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ அதனால அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ பிளஸ் சி. ஸோ ஃபைனலா நம்ம கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்? டீக்கு பதிலாக திரும்ப நான் சைன் எக்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் அடுத்து சைன் எக்ஸால ஃபுல்லா டிவைட் பண்ணணும். சார் இ பவர் சைன் எக்ஸால. அப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்ப sin x மைனஸ் 1ங்கிற டேர்ம் தனியா இருக்கும். சி இ பவர் மைனஸ் சைன் எக்ஸ்ன்ற டேர்ம் தனியா இருக்கும். இதுல இருந்து டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க தம்ஸ் அப் கொடுக்குறப்ப யார் யார் தம்ஸ் அப் கொடுக்குறீங்க கொடுக்கலன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா டக்கு டக்குன்னு போகும். அதனால டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து நிப்பாட்டிருங்க. நீங்க எத்தனை பேர் தம்ஸ் அப் கொடுக்குறீங்கன்னு நான் எண்ணிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு. அதனால தெரியலைன்னா தயவுசெய்து நிப்பாட்டிருங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்க போறது வந்து எக்ஸசைஸ் சம். சரிங்களா? எக்ஸசைஸ்ல எத்தனை சம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல 1 2 3 4 5 சம் கொடுத்துருக்காங்க. நான் சம்ம காட்டுறேன், எந்தெந்த சம் போடணும்னு சொல்லுங்க. சம்ம செஞ்சுருவேன். இந்த சம் ஏதாவது 2 சம் சொல்லுங்க. சரி, அப்ப எல்லா சமையும் செஞ்சிருங்க. எனக்கு டவுட் வர்றதை மட்டும் என்கிட்ட கேட்டுருக்காங்க. நான் செகண்ட் சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க மேம்? புரியல, என்ன சொன்னீங்க?
என்னப்பா சொன்னாங்க? எனக்கு கேட்கல. இல்ல சார் டிசம் போட சொன்னாங்க. டி சம் என்ன இருக்கு? y dash minus tan x y is equal to e power sin x bracketல for 0 less than x less than pi by 2. அப்ப if e power minus tan x dx. tan x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். tan x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? log of sin x எழுதலாமா சார்? log of log of cos x. ஏன்? மேல ஒரு மைனஸ் வரும். கீழே சரி அந்த integral f dash of x divided by f of x into dx log of சரி f of x ன்னு சொல்லலாம் சார். சரி. வேற வேற யாராவது ஆன்சர்? வேற யாராவது ஆன்சர் சொல்றீங்களா? ஓகே, நான் என்ன மெத்தட்ல ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றேன். நான் இப்ப மேடம் சொன்ன மெத்தட் தான். எதுவும் புரியல. இந்த மெத்தட் தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். அப்ப வெளியே இருக்க மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிருவேன். எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல வந்து மைனஸ் சைன் எக்ஸ். அப்ப கீழே இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கிறது கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம லாக்ல எழுதணும். ஸோ அப்ப இ பவர் லாக் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? அப்ப ஈயும் லாகும் போயிருச்சுன்னா அப்ப கடைசியா அதை எழுத வேண்டியது காஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். அப்ப சம் எப்படி எழுதுவோம்? y if integral if b of x dx plus c. அப்ப y ifங்கிறது என்னது? cos x. இன்டெகிரல் ifங்கிறது என்னது? cos x. b of xங்கிறது என்னது? sin x e power sin x dx plus c. இப்ப அப்ப y cos x. இப்ப மேல சம்ல சொன்ன மாதிரியே t is equal to sin x equal to t ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப sin x என்னது? cos x dx equal to dt. அப்ப இந்த cos x க்கும் இந்த dx க்கும் பதிலா dt போட்டுக்கணும். ஸோ e power t dt plus c. அப்ப y cos x e power t பண்ணா e power t தான். ஸோ y cos x is equal to e power sin x plus c. இப்போ அகைன் cos x ரெண்டு சைடு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ y is equal to e power sin x by cos x plus c by cos x. நீங்க இப்படியே வச்சுக்கலாம். இல்ல ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஆன்சரை கொடுத்துக்கணும். சார் இங்க இந்த லிமிட் ஏதோ கொடுத்திருந்ததா எழுதிருக்கீங்க சார். 0 to 5/2. அப்ப 0 to 5/2 அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்டகிரேஷன்ல வந்து நம்ம 0 to 5/2 போடணும். இப்ப 0 to 5/2 போடுங்க. அகைன் இங்கேயும் வந்து அப்ப 0 to 5/2 போடுங்க. ஒரு நிமிஷம். இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது வந்து எதை மீன் பண்றாங்கன்றது எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. அதாவது இதுல இங்க போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. ஏன்னா அவங்க 0 to 5/2 என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட ரேஞ்ச் தானே மீன் பண்ணிருக்காங்க அவங்க. எக்ஸோட ரேஞ்ச் அவங்க மீன் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல அதை போடக்கூடாது. அவங்க அந்த ரீஜனுக்குள்ள சொல்யூஷன் கேக்குறாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் அந்த ரீஜனுக்குள்ள இருக்குமா அப்படின்றத மட்டும் பாருங்க. 0 to 5/2 எல்லா வேல்யூவும் எக்ஸிஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்க. கரெக்டா எக்ஸிஸ் ஆகும். ஏன்னு சொல்லுங்க. 5/2 அவங்க கொடுக்கலைங்க சார். 5/2க்கு முன்னாடி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 5/2 கொடுத்திருந்தா எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது சார். அப்ப 5/2ன்னு கொடுத்திருந்தா இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. ஏன்னா 5/2ன்னு போட்டா 1 அதாவது சீக்கன் 5/2. சீக்கன் 5/2னா cos 1 cos 5/2.
காஸ் பை பை டூன்றது 0, அப்ப இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கும். அதனால இந்த பை பை டூ எக்ஸஸ் பண்ணதுனால இங்க சொல்யூஷன் இருக்கு, இல்லைன்னா இதுக்கு சொல்யூஷன் இல்லை. யாருக்கும் டவுட் இருக்கா நான் சொல்றதுல? சரி, இல்ல வேற எதுவும் இன்னொரு கொஸ்டின் எதுவும் செய்ய வேண்டியிருக்கா, இல்ல இந்த கொஸ்டினோட முடிச்சுட்டு அடுத்த போது போலாமா? சொல்லுங்க, வேற எதுவும் கொஸ்டின் செய்யணும்னா அதை செஞ்சுறாங்க. ABCDE இல்ல நெக்ஸ்ட் போலாம்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, அப்ப நான் நெக்ஸ்ட் ஒன்னும் எடுத்துக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஈக்குவேஷன் y dash plus cos x y e power minus sin x கொடுத்தாங்க. ஃபைண்ட் த சொல்யூஷன் பை such that phi of phi equal to பை கிடைக்கணுமா? அதாவது இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஒரு சொல்யூஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷோ தட் எனி சொல்யூஷன் பை ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி பை ஆஃப் பை கே மைனஸ் பை ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு பை கே வரணும். நீ எந்த கே எடுத்தாலும் சரி, இதை செக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு விஷயம் செக் பண்ணணும், சரிங்களா? ஒன்னு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று அதை வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் செக் பண்ணணும். ஸோ ஒய் டேஷ் பிளஸ் காஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் சைன் எக்ஸ். நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யவா? நீங்க ட்ரை பண்றீங்களா நான் செய்யவா? சார் ட்ரை பண்றோம் சார். ட்ரை பண்ணுங்க. ஐஎஃப் கண்டுபிடிங்க, ஒய் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்க, போட்டு சிம்பிளை பண்ணி கொண்டு வாங்க. நீங்க வேல்யூ எதுவும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், பை ஆஃப் பைலாம் செக் பண்ண வேண்டாம். செஞ்சு மட்டும் பாருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. செஞ்சு முடிச்சவங்க தம்சம் சிம்பிள் போடுங்க, ஆன்சர் சொல்ல வேண்டாம்.